Hello friends, welcome to Manju Magic Masala. ஒரு வருஷமா நான் வீடியோ அப்லோட் பண்ணல. அதுக்கான ரீசன் ஹஸ்பண்ட் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போது ஐ கம் பேக். உங்களை இன்றைக்கி மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி என்னுடைய ரெசிபி ஹாட் அண்ட் ஸ்பைசி ஷீலா மீன் குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு 1 kg ஷீலா மீன் வாங்கி கழுவி உப்பு புளி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். 2 துண்டு தேங்காய், 1 துண்டு இஞ்சி, முழு பூண்டு, 5 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், இதோடு ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் சாப் பண்ணின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலே 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி தண்ணியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கியதும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு இந்த டைமில் காரம் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா 2 கொதி கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது அந்த ஊற வச்ச மீனை நம்ம ஷீலா மீனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் மசாலாவை மிக்சியில் அரைச்சிட்டா போதும். நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு மீனை எடுத்து அதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. 5 மினிட்ஸ் மேலே மீனை கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போது மஞ்சு மேஜிக் மசாலா ஹாட் அண்ட் ஸ்பைசி ஷீலா ஃபிஷ் கறி ரெடி. இந்த மீன் குழம்பு ரைஸ், இட்லி, தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தை போட்டு சுட சுட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போது ராகி பாலுக்கு சேர்த்து சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் டே தோசைக்கு இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஃபிஷ் கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த மீன் குழம்பு அல்லது மீன் ஃப்ரை அடிக்கடிக்கு உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. பிள்ளைகளுக்கு அடிக்கடிக்கு கொடுக்க மறக்காதீங்க. ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸு இந்த மீனில் கிடைக்கும். ஸோ இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.